டே 23 ஸ்கூல் பிக்கப் வீடியோ பார்க்கலாமா? ஆக்சுவலாக செம்ம வெயிலுங்க. அதோட தான் ஹனியை கூப்பிட போனேன். செம்ம கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் போய் பார்த்தா அங்கே ஒரு அழகான காட்சியை பார்த்தீங்க. எல்லா குழந்தைங்களுமே வலிமேல் வெளியே வைத்து அவங்க அம்மா வருவாங்களா, அப்பா வருவாங்களான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஹனியை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்டில் போய் பனானா வாங்கிட்டு வந்தேன். செம்ம வெயில். குழந்தைக்கு வந்து ஆக்சுவலாக வாட்டர் கிணத்துல வந்து தண்ணி காலி ஆயிடுச்சு. அம்மா தண்ணி வேணுமான்னு கேட்டா. ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க அம்மா நில்லுமா தண்ணி மோந்து கொடுக்குறேம்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன். இந்த காலத்தில் இந்த பெரியவங்களை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நல்லவங்களை வந்து சந்திச்சோங்கிற ஹாப்பியில் நடந்து பத்திரமா வீடு வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வந்தோடனே வந்து எப்பவுமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தேன். அதுக்கு வந்து பனானா தான் வாங்கிட்டு வந்தோம்ல, அதவே வந்து சாப்பிட்டுட்டா. 1க்கு 2 பனானா வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் தான் இருந்தால். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஒர்க் என்னது ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும்னா நான் காலையில் எழுந்திரிச்சு போராடணுமே, அதனால் உட்காந்து இப்போயே எழுதிட்டா. ஆக்சுவலாக 2 டேஸ்க்கு பேக்ஸ் வந்து சி மாதிரி இருக்க கர்வ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டிக்கு போகிற வந்து கர்வ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கர்வ் முடிச்சாச்சு. செகண்ட் ஹோம்ஒர்க் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சொல்லி முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கும் வந்து எழுதி முடிச்சுட்டேன். அவளை போய் தூங்க வச்சுட்டேன். ஏன்னா அவள் தூங்கினா தான் அதுக்கடுத்து என்னால் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க முடியும். ஸோ வந்து அவளை தூங்க வச்சுட்டு அப்புறமா ஒரு டீயை குடிச்சிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கில் நானும் உட்காந்துட்டேன்.